விட்டுட்டோம். இப்ப எனக்கு ஏதாவது ஹலோ. யா. ஹலோ கேக்குது. டெல் மீ. சொல்லுங்க. டெல் மீ. யா. நாங்க சொல்லுங்க. கடைய விட்டுட்டோம் இப்போ. எங்களுக்கு ஆ. இப்ப நான் அடுத்து எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஓகே. இதுவா டிப்ரஸ்டா இருக்கு. வேற ஏதாவது பண்ணலான்னா என்ன பண்ணன்றது தெரியல. சரி. என்ன ஓகே. பண்ணலாம் அப்படின்னு புரியுது, புரியுது. யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சோ வாட் யூ ஆர் டெல்லிங் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப நீங்க இவ்வளவு வருஷமா வந்து அ நீங்க ஒரு தொழில் 20 பார்த்துட்டு இயர்ஸ். இருந்தீங்க. மோர் தென் 20 20 இயர்ஸ். இயர்ஸா நீங்க ஓகே. பிஸியா இருந்தீங்க. சம்திங் என்கேஜ்டா இருந்தீங்க. இப்ப ம். வந்து யூ மேபி ஆர் சோசியல் இது இல்லாதனால மாரி பண்ணலாமா? யூ யா அதான் இப்ப யூ ஆர் ட்ரைங் டு வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ இஸ் உங்க அந்த எனர்ஜி இப்ப நீங்க அந்த எனர்ஜி எல்லாம் ஆ அங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. கரெக்ட். இப்ப உங்க எனர்ஜிய வந்து எப்படி அத யுட்டிலைஸ் பண்றது? எதுல நான் இன்வெஸ்ட் பண்றது? எங்க நான் யூஸ் பண்றது? அப்படிங்கிறது தான் யூ யா. ஆர் கெட்டிங் கைண்ட் ஆஃப் ஒரு இது. யா. கிளாரிட்டி இல்ல உங்களுக்கு. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ஆமா. வீணாவும் போக்கூடாது. பிளஸ் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யா. நெனைக்கிறீங்க. அத எப்படி எஸ். சேனலைஸ் பண்ணலாம்னு சேன் யோசிக்கிறீங்க. ஆ எதுல அதுதான் போய் உங்களுக்கு. சேனலைஸ் ஆ. பண்ணலாம்? படிக்கலாமா? ஏன்னா ஆமா. ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு நாளா வந்து அது வந்து இன்னொருத்தருக்காக, ஒரு குடும்பத்துக்காக அப்படின்னு இருந்தது. ஆ, இத்தன ஆ. வருஷமா வந்து அத ஒரு பொது பொது பொதுப்பணியோட உங்களுக்கு போச்சு. நம்ம குடும்பம், நம்ம யா. ஹஸ்பண்ட், நம்ம வீடு. இப்ப வந்து எல்லாருக்கும் இப்ப அவங்கவங்க சுயமா எல்லாரும் ஆயிட்டாங்க. ஆல் ஆர் வெரி யா. இண்டிபெண்டன்ட் இல்லையா? பசங்கலாம் யா. யா. இதாயிட்டாங்க. அண்ட் நவ் யா. இப்ப யூ ஆர் லுக்கிங் பேக். இப்ப நான் எனக்கு அப்ப யா. நான் என்ன பண்ணலாம்? நான் வாட் டு ஐ டூ திஸ்? யா. சோ இந்த இடத்துல கரெக்ட். வந்து நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ண வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் என்ஜாய். நீங்க என்ன பண்றீங்களோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஏன் பண்றீங்கங்கிறது தெளிவா தெரியணும். இப்போ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரு காஃபி காலைல போடுறோம். எதுக்கு போடுறோம்னு நமக்கு என்ன நல்லாவே தெரியும். பண்றோம்? பிகாஸ் நம்ம என்ன என்ன சமையல் பண்றோம்? பண்றோம், வீட கிளீன் எஸ். அதான் பண்றோம். இப்ப இல்ல அதெல்லாம் அதுதான். பண்றீங்க. அத பண்ணும்பொழுது நீங்க ஆ கேட்பீங்கல்ல, ஏன் பண்றேன்? ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி குடிக்கிறீங்க. பட் அந்த அது அந்த இல்ல ஒரு பண்றதுக்கு வேற ஆள் இல்ல அதனால பண்றோம். இல்ல உங்களுக்கு. நான் கேட்கிறேன். சப்போஸ் யூ சிட்டிங் அண்ட் ஓகே. ஈட்டிங் இட். சோ தட் டைம் யூ நோ வை ஐ அம் டூயிங் வாட் ஐ அம் டூயிங். அதாவது நான் ஏன் இத பண்றேன்னா, மீ டைம். ஐ அம் உங்க யா. பிரசன்ஸ நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில யா. பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிருவேன். அந்த ஆ. காஃபி குடிக்கும்போது ஐ சிட் வித் மை செல்ஃப். டோட்டலி மை செல்ஃப். ஓகே. சோ உங்க பிரசன்ஸ் இருக்குல்ல, ஜோதி இருக்காளே உள்ள, ம், அவளோட ம், நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சோ அந்த மாரி ம், உங்களுக்குள்ள சோ யூ நோ வெரி வெல். இப்ப இந்த இடத்துல பண்றேன்னா, நான் இதுதான் பண்றேன். சமைக்கும்போது ஓகே, நான் என் பிள்ளைங்களுக்காக பண்றேன். என் ஃபேமிலிக்காக பண்றேன். ஹஸ்பண்ட் ம், சோ யூ ஆர் ஹேவிங் அ பர்ப்பஸ். ஒரு பர்ப்பஸோட ம். பண்ணும் பொழுது, ஒரு இன்டென்ஷனோட ஓகே. பண்ணும்போது, அது எந்த ஆ. இடத்துலயும் நீங்க யாரையும் பிளேம் பண்ண மாட்டீங்க. முதல் பாயிண்ட். யா. இல்லையா? சோ அதனால தான் கரெக்ட், இனிமேல் நீங்க கரெக்ட். ஒவ்வொன்னையும் யோசிக்கணும். நான் ஏன் இத பண்றேன் முதல்ல? இப்ப நீங்க வந்து சம்டைம் விட்டு ம். குடுத்து கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்காம ஒருத்தர் கூப்பிடுறாங்க. உங்க சிஸ்டரோ இல்ல ம். உங்க ம். பிள்ளைங்க வந்து இங்க வாங்க கடைக்கு போணும் அங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஆனா இஷ்டம் இல்ல. ம். ஓகேவா? ம். பட் ம். யூ வாண்ட் டு கோ பிகாஸ் அவங்க கூப்பிடுறாங்க. பிளஸ் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் யா. இருக்கு. பிளஸ் யூ வாண்ட் அவங்க ஹேப்பியா இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஆ. அவேர்னஸோட நீங்க பர்ப்பஸோட போறீங்க. யா. ஆ சோ அந்த மாரி. அப்படி போம்போது நீங்க அவங்கள பழி போட மாட்டீங்க. அங்க போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா, "ஐயோ! பாரு நான் உனக்காக வந்தேன். பாரு வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு நம்ம யா. யாரையும் யா. திட்ட மாட்டோம். பட் ஏன்னா நம்ம யா. பர்ப்பஸோட போறோம். நான் ஏன் போறேன்னா, பிகாஸ் ஐ நோ தட் ஐ டோன்ட் லைக் திஸ் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கோ பிகாஸ் ஐ வாண்ட் தெம் டு பி ஹேப்பியர். ஜஸ்ட் ஃபார் ஒரு 1/2 அன் ஹவர் என்ன ம். ஆயிறப்போகுது அப்படின்னு அந்த மாரி. சோ எது பண்ணாலுமே அவேர்னஸ் வேணும். ம். எது பண்ணாலுமே. சோ அப்ப நீங்க இனிமேல் வந்து நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து, உட்கார்ந்து வாட் இஸ் தட் யூ என்ஜாய் த மோஸ்ட்? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எத நீங்க அதுதான். ரொம்ப எது ரொம்ப நீங்க வேல்யூ பண்றீங்க? எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எனக்கு குடுப்பீங்க? பேசுறது பிடிக்கும். அப்ப எத மாதிரி எத நோக்கி நம்ம அடுத்து படிச்சுட்டு, நம்ம எப்படி நமக்கு தகுந்த மாரி வேலை பார்க்கலாம் யா, அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் சரி. மார்க். யா, உங்களுக்கு பேசுறது இல்ல ரொம்ப வொர்க் பிடிக்கும். பண்ணலாமா? யா, இல்ல கண்டிப்பா. வொர்க் எந்த பண்ணலாமா? யா கண்டிப்பா யூ கேன் வொர்க். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? அதான் எந்த மாரி வொர்க் பண்ணலான்னும் தெரியல. எத இல்ல என்ன படிச்சா நம்ம எப்படி போலான்றது ஒரு பெரிய இல்ல டவுட்ல கொஸ்டின் என்ன மார்க்ல இருக்கிறேன். படிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. டிகிரி முடிச்சிட்டீங்களா? டிகிரி முடிச்சாச்சு. ஹிந்தி ஃபுல்லா தெரியும். ஓ! சோ ஹிந்தியும் தெரியுமா? ஹிந்தி யா. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பேசுவோம், இது அப்ப யூ பண்ணுவோம். கேன் கோ டூ நீங்க பக்கத்துல நியர் பை ஸ்கூல்ஸ் இருக்காலா? அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஹிந்தில உங்களுக்கு ரொம்ப ஓகே. ஆசைன்னா, ஆர் எல்ஸ் நீங்க டிகிரி முடிச்சிருக்கனால யூ கேன் அப்ளை ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஒரு ரிசப்ஷனிஸ்டாவோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க. அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல சன் டிவில வந்து ஒரு ரிசப்ஷனா தான் போனாங்க அவங்க. நவ் ஷி இஸ் ஓகே, பிகம் ஓகே. ஷி இஸ் க்ரோன் இன்டூ அ சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மேனேஜர் சப் எடிட்டரா ஓ! ஓகே. ஷி ஹஸ் க்ரோன்.
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷமா அது போனாங்க. சோ அவங்களும் ஆரம்பத்துல அப்படிதான் போனாங்க. இல்ல அட்மின்ல இல்ல தான் அதான் போனாங்க. சொல்றேன். அது வந்து ஏஜ். இப்ப நம்ம 50க்கு பிளஸ்ன்னும் போது நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இல்ல அதான் யூ ஹேவ் புரியுது. டு நீங்க சொன்ன மாரி முதல்ல யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ அ ஆ. ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஐ வாண்ட் டு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல். அதுக்கப்புறம் அது எனக்கு இருக்கா, இல்லையா, கிடைக்குமாங்கிறது அந்த கேள்வி கேட்கக்கூடாது நீங்க. கேட்கக்கூடாது. அந்த இது கொஸ்டின் வந்ததுன்னா, தென் யூ ஆர் ஸ்டாப்பிங் யுவர்செல்ஃப். உங்க யூனிவர்ஸ் நீங்க ஒரு அனுப்புறீங்க. இப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கு? இது ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு பரோட்டா குடுங்கன்னு கேட்கிறீங்க. கேட்டுட்டு ஆ. அவர கூப்பிட்டு அந்த ஆள போறவர திரும்ப திரும்ப கூப்பிட்டு, "சார் உங்க கிட்சன்ல பரோட்டா இது இருக்கா? மைதா இருக்கா? உங்க கிட்சன்ல ஆயில் இருக்கா?" அப்படின்னு கேட்கிற மாரி இருக்குது. சோ யூ ஷுட் ஓகே. நாட் ஆஸ்க் தட். உங்களுடைய வந்து அவுட்கம் என்ன? ஐ வாண்ட் டூ யூஸ் மை எனர்ஜி. எனர்ஜி இஸ் வாட் யுவர் காஸ்மிக் எனர்ஜி இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ யூ. உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த டிவைன் எனர்ஜி. அதுதான் கடவுள். அந்த எனர்ஜி வந்து யூ வாண்ட் டு டூ இட் வெரி பர்ப்பஸ்ஃபுல்லி. அது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. யா. ஓகேவா? சோ அப்ப ம். அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ம். இந்த வயசுக்கு அப்புறமும் வெட்டியா நம்ம உட்கார்ந்து பேசிட்டு, இல்ல டைம் என்ன செலவு பண்றதுன்னு தெரியாம டிவி ஆ, பார்த்துட்டு அப்படி ஆ, ஆனா நீங்க அப்படி இல்ல. ஆ. நீங்க வந்து யூ ஹேவ் அன் இன்டென்ஷன், வெரி குட் இன்டென்ஷன். நான் ம். ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வருது. சோ அந்த இடத்துல ஓகே. நீங்க ம். யூனிவர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல நான் ஹவ் கேன் ஐ யூஸ் மை டைம் ப்ரொடக்டிவ்லி? நான் எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம்? சோ ஓகே. அதுக்கு நீங்க சொன்ன மாரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. 2 இருக்கு. ஒண்ணு ஹிந்தி, இன்னொன்னு யா. வந்து டிகிரி இருக்கு. சோ இந்த டிகிரிக்கு ஏத்த ம். மாரி என்னென்ன ஜாப் நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Naukri.com இருக்கட்டும், இல்லன்னா நெறைய சில நான் அதுல வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. பண்ணி ஆ, வச்சிருக்கேன். பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அதுல அதுதான் என்ன இது சொல்றேன்னா, நம்ம வந்து அப்டேட் ஆகணும். இப்ப நான் வந்து என்ன படிக்கிறது, எப்படி போறது, அந்த சேனலைஸ் பண்ண நம்ம அப்டேட் இல்ல ஆகணும்னா கம்ப்யூட்டர் அதெல்லாம் பத்தி நீங்க நாலேட்ஜ். அதல் ஆ. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சோ ஆ. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, நீங்க 2, 3 குழப்பம் இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு வந்து ஒரு ம். பக்கம் என்ன பண்றீங்கன்னா, வேலை வேணுங்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஆ. ஆம் ஐ எனஃப்? நான் தகுதி இருக்கா? யா. அப்படிங்கிற சந்தேகம் ஆ. வருது உங்களுக்கு. அது வரக்கூடாது. ஏன்னா, அத எப்படி ஒண்ணு வளர்த்துக்கிறது? இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா 2 விஷயம் நீங்க கிளியரா இருக்கணும். ஒண்ணு நான் இப்ப உடனே ஜாப்க்குள்ள இறங்க போறேன்னா, நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல ஐ ஓகே. வாண்ட் டூ எக்விப் மை செல்ஃப் அப்படின்னா, நீங்க பக்கத்துல ஷார்ட் டெர்ம் கோர்ஸ் எந்த கோர்ஸ்னாலும் ஓகே. போலாம். அத ஓ! ரெடி பண்ணிட்டு, உங்க உள்ள கிரிட்டிக்கல் மைண்ட் வந்து கேள்வி கேட்குது இல்லையா? அப்பப்போ வந்து, யா, ஐயோ! யா. நான் அத சைலன்ட் பண்றதுக்கு தான வழி. சோ நீங்க ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் முடியும். அப்ப முடியும். நீங்க ஆமா. நீங்க அதுக்கு பதிலா அந்த ஜாப் அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த ஏன் இத்தன நாளா ஜாப் கிடைக்காம இருக்குன்னா, தேர் இஸ் ஒரு மென்டல் பிளாக் இருக்கு உங்களுக்கு. அம் ஐ ரெடி? யா, அம் ஐ பிரிபேர்ட்? அம் ஐ எனஃப்? அம் ஐ குவாலிஃபைட்? யா. இது மாரி நெறைய உங்களுக்கு சந்தேகம் வரதுனால, அது உங்களுடைய அந்த எனர்ஜிய வந்து பிளாக் பண்ணுது. சோ அதுக்கு பதிலா, ம். ஐ வாண்ட் யூ டூ பி வெரி கிளியர். அதாவது நான் தகுதி யா. இருக்கா இல்லையாங்கிறதுல. ஃபர்ஸ்ட் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் ஒண்ணு ஹிந்தி, ஒண்ணு வந்து இது. சோ நீங்க எதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு எனக்கு ம். தெரியல எனக்கு. சோ பி வெரி கிளியர். நீங்க ஹிந்தி ம். மாஸ்டரா, ஹிந்தி டீச்சரா போறீங்களா? இல்ல யூ வாண்ட் டூ கோ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் யா. அந்த மாரி ம். போறீங்களா? அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே தட் இஸ் ஒன் திங். ம். அனதர் ஒன் இஃப் யூ ம். பிலீவ் தட் இப்ப நம்புனீங்க இந்த மாரி எனக்கு இது வேண்டாம். ஐ வாண்ட் டூ எக்யூப் மை செல்ஃப். இன்னும் கொஞ்சம் நான் நெறைய சேலரி ம். வாங்கணும். அதனால நான் ஏதாவது கோர்ஸ் பண்ண யா. போறேன். அதுக்கு நம்ம டேலி பண்ண போறேன். இல்ல நான் வந்து ஒரு யா. கம்ப்யூட்டர் ஆ. ஷார்ட் கோர்ஸ் பண்ண போறேன். இல்ல ஐ வாண்ட் டூ த எம்எஸ் வேர்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டர் ம். அந்த மாரி பண்ண போறேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டு நான் ஒரு 6 மாசம் போய் பண்ணிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு, அதே கம்பெனில வேலை வாங்கி குடுப்பாங்க. எந்த கம்பெனி நீங்க போய் படிக்கிறீங்களோ, அவங்களே உங்களுக்கு யா. வேலை ஆ. வாங்கி குடுப்பாங்க. இப்படியும் ஒரு வழி இருக்கு. சோ இந்த 3 ஆப்ஷன் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. சோ இதுல நீங்க எதுன்னு சூஸ் ஓகே. பண்ணி நம்பிக்கை அதாவது ம். 100% கொஞ்சம் கூட உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. நீங்க ம். ஜோதிய சந்தேகப்பட்டா, நீங்க உங்களுக்கே பண்ற துரோகம் இது. நான் நெறைய சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன். அதான் நான் அது கரெக்ட் பண்ணக்கூடாது. இல்லையோ அது பண்றத அப்படிங்கிற இது நிப்பாட்டணும். நெறைய இருக்கு. இல்ல யூ டிப்ரஷன் மஸ்ட் ரொம்ப இல்ல நான் அதெல்லாம் பண்ணது வேண்டாம். அந்த பெரிய தப்பு. வார்த்தைலாம் வேண்டாம். டோன்ட் டேக் அந்த பெரிய அது பெரிய இல்ல. டோன்ட் அது இதனால இல்ல. ஏற்கனவே நெறைய டிசிஷன்ஸ் நான் பண்ணது தப்போ அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளேயே நான் இருக்கேன். அது பிளேமிங் ஒரு இல்ல பெரிய இது. டுடே யூ மஸ்ட் ஒண்ணே ஒரு ஃபுல்லாவே. I'll tell you something ஜோதி. You are only one ம். decision away from your life. அதாவது இந்த ஒரு நொடி நீங்க யோசிக்கணும். நான் ஒரு டிசிஷன் எடுக்க போறேன். இனிமேல் நான் என்ன பழி போட மாட்டேன். இனிமேல் நான் என்ன குறை பேச மாட்டேன் என்னைய. அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தா மட்டும் தான் ஜோதி நீங்க உங்களால லவ் பண்ண முடியும். ம். சோ யூ ஹேவ் டேக் அ டிசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. அண்ட் தென் நான் சொன்ன மாரி 3 வழி இருக்கு. ஒண்ணு யூ வாண்ட் டூ கோ டூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்கு நீங்க டைரக்ட்டா ம். வெறும் அப்ளை மட்டும் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே. 2வது ஹிந்தி டீச்சர் பக்கத்துல இருக்க ஓகே. ஸ்கூல்ஸ்க்குலாம் போய் நீங்க ரெஸ்யூமே ரெடி பண்ணணும். உங்க பசங்ககிட்ட கேட்டு, ம். இல்ல ம். ஆன்லைன்ல போனா ஏஐலே இருக்கு. நெறைய இருக்கு. வழிமுறை இருக்கு. அதுல ஆ. நீங்க ரெஸ்யூமே ம். ரெடி பண்ணிட்டு ஃப்ரெஷரா கூட போடலாம். பரவால்ல. நல்லா ம். போட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அங்க போய் அங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கா போயிட்டு வரலாம் நீங்க. 3வது ம். ஏன்னா முக்கியமானது என்ன தெரியுமா வேணும்? ஒண்ணே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் வேணும்.
100% கமிட்மெண்ட், டெடிகேஷன். அதாவது நான் இந்த வேலைக்கு போறேன், ஐ அம் கோயிங் டு என்ஜாய் த வொர்க். நீங்க வந்து பணத்துக்காக போல, நல்லாவே தெரிஞ்சுக்கோ. நீங்க வந்து போறது உங்க எம்பவர்மெண்ட்காக தான். யூ வாண்ட் டு ஃபீல், அதுதான் முக்கியம். சோ பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? சோ யூ ஹேவ் டு பிலீவ் தட். ஓகே, அண்ட் தட் இஸ் வாட் எ பர்பஸ். நீங்க பர்பஸை கிளியரா வச்சுக்கோங்க. வை ஷுட் ஐ கோ ஃபார் அ ஜாப்? அது முதல் பதில் இருக்கு எனக்கு. நான் ஏன் ஜாபுக்கு போகணும்? நான் ஏன் என்னுடைய திறமையை வளர்க்கணும்? எல்லாரையும் பார்க்கணும், எல்லா வேர்ல்ட இது பண்ணணும். கரெக்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ். யூ வாண்ட் டு ரியலி, உங்களுக்கு அந்த உள்ள ஒரு எனர்ஜி உங்களை சும்மா இருக்க விட மாட்டேங்குது. இன்னும் அது ஏதாவது அது அந்ததான் விடமா, அதுதான் அந்த 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 எனர்ஜி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்குள்ள. இப்ப கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. தவிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு தான் நீங்க போறீங்க. சோ யூ ஆர் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ப்ரூவ். மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. இது வந்து நீங்க முழுக்க முழுக்க உங்க திருப்திக்காக தான் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ நான் சொன்ன இந்த 3 வழியை இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒண்ணு, திங்க் பண்ணுங்க முதல்ல. உங்களை எப்படி பார்க்க போறீங்க? 2 இயர்ஸ் கழிச்சு யோசிங்க. உங்களை திரும்பி பாருங்க. இந்த ஜோதியை நான் எப்படி செதுக்க போறேன்? நான் அவளை எப்படி பார்க்க போறேன்? அவளை how can I look into her அப்படிங்கறத நீங்க I want you to look first of all. கொஞ்ச நேரம் உங்க கூட உட்காருங்க. 5 நிமிஷம் உங்க கூட உட்காருங்க. உட்கார்ந்து இந்த ஜோதி, ஏன்னா ஜோதி வந்து இந்த உலகத்துல பிறந்து இவளால என்ன பண்ணீங்க அவளை வச்சு? What did you do with that girl? அந்த குட்டி பேபியை என்ன பண்ணீங்க ஜோதிய? So it's your responsibility. யாருடைய பொறுப்பும் கிடையாது. And now ask yourself, 2 years கழிச்சு I want to see yourself in a corporate company-ஆ இல்ல இந்த ஸ்கூல் டீச்சரா? இது அப்படி சொல்லும் போது ஒரு ஸ்பார்க் வரும் உங்களுக்குள்ள. இதுக்கு பேர் வந்து ஃபில்டர் நாங்க சொல்லுவோம். கோல்டு ஃபில்டர். அதாவது நம்ம கோல நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி வரும். நமக்குள்ள ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுதான் உங்களுடைய இது பர்பஸ், உங்களுடைய விஷன். அதாவது யூ வாண்ட் டு பிகம் அ டீச்சர் இன் அ ஸ்கூல். அதை யோசிச்சு பாருங்க. அந்த பிக்சரை கொண்டு வாங்க. அந்நேரம் உங்க உடம்புல அப்படி பரபரப்புன்னு எப்படி பண்ணுது உங்களுக்கு? இந்த பக்கம் வந்து ஒரு அட்மினா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸா, ஒரு டேலி பர்சனா, ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா. இந்த 2 பிக்சரையும் பாருங்க. எது உங்களுக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு? லாஜிக்கா பாக்காதீங்க. டோன்ட் கோ பை ஹெட்ல பார்க்க கூடாது. ஒன்லி ஹார்ட். உங்க ஹார்ட்ல இருந்து ஓகேவா பண்ணுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு, உங்க குட்டி ஜோதி குதிப்பா. அதுதான் உங்க லைஃப், அதான் உங்க பாதை. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. அது எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நெவர் மைண்ட். யார் என்ன சொன்னாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் நீங்க திரும்ப கூடாது. ஓகே, பிகாஸ் when I started my journey, நானும் ஹோம் மேக்கரா இருந்தவதான். நிறைய பேர் என்ன சிரிச்சாங்க. எங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் என்ன கேலி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன நான் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. பிகாஸ் ஐ நோ where this what I wanted. சோ அதே மாதிரிதான் நீங்களும். ஓகேவா? அண்ட் கோ ஹெட். எவ்வளவு தடை வந்தாலும் நீங்க அதை இது பண்ணக்கூடாது. ஓகே, ஜோதிக்காக நீங்க தான் நிக்கணும். யாரும் வரமாட்டாங்க. அது ஓகே. ஆமா, you want to see herself the best version. அவளுடைய போறது, உலகத்தை விட்டு போறதுக்குள்ள அவளுடைய பெஸ்டா என்ன? அவளால ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நல்லதா? அவளால ஒரு 10 பேருக்கு நல்லது நடக்குதா? அதான் முக்கியம். சோ கிளாரிட்டி கிடைச்சிச்சா? ஓகே. இந்த 3ல எதுன்னு பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கோல்ட் ஃபில்டர். அதாவது உட்கார்ந்து எதுன்னு அந்த பிக்சரை கொண்டு வாங்க. it will make you feel பரவசம் பண்ணும். அதுதான் உங்களுடைய பர்பஸ், உங்க லைஃப் பாத். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேக்கிங். ஒரு ஸ்டெப்பா எடுக்கணும். குட்டி குட்டி ஸ்டெப்பா எடுக்கணும். ரெஸ்யூமே ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணணும். எதுவுமே வந்து எதிர்பார்த்து இல்ல. லைக் எடுத்தோடனே நம்ம வந்து நீங்க வந்து ஒரு 10ஆம் படிக்கட்டுல ஜம்ப் பண்ண முடியாது. நீங்க ஒரு படிக்கட்டு தான் போக முடியும். சோ யூ ஹேவ் டு வொர்க் எவ்ரி டே, டே பை டே, ஒன் டே அட் டைம் தான் வொர்க் பண்ணணும். யூ ஷுட் நாட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் a vision for India. இப்ப நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இந்தியாவை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். நான் வந்து அந்த பிசினஸ் பத்தினா ஒரு படிக்கட்டா போயிட்டு இருக்கு. இன்னும் வெளியே வரல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பட் ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட். அதை நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பா தான் நீங்க பாக்கணும். ஒரு ஒன் டே அட் டைம். டேக் ஒன் டே அட் டைம். ஓகே, பட் the goal should be something which is bigger than you. உங்களோட பெருசா இருக்கணும் கோல். அது நீங்க யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, உங்க நன்மை, உங்களுக்காக உங்க நன்மையை பாராட்டுறவங்களுக்கு மட்டும் இந்த கோல் சொன்னா போதும். எதுவுமே முடியாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க வேலை எதுக்கு செய்ய போற அப்படின்னு தான் கேட்பாங்க. அதான் சொல்றேன். அது மட்டும் அதுதான் பிரச்சனை. அது மட்டும் பாத்துக்கோங்க. டோன்ட் allow anyone to disturb you. அப்படியே சொன்னாலும் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் இக்னோர். அவ்வளவுதான். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாதை காலை வச்சீங்கன்னா டோன்ட் டர்ன் பேக். கண்டிப்பா சர்க்கிள்,
கஷ்டங்கள் வரதான் செய்யும். Yeah. நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். தடைகள் வரும். ஆனா நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பர்பஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இதை பண்றேன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. மத்தவங்க என்ன சொல்லலாம் பணத்துக்கு, நீங்க பணத்துக்கு பண்ணல. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி, உங்க சோல் உங்களை கூப்பிடுது உங்களை. அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இந்த உலகத்துல. எல்லாருக்கும் அது புரியாது. சோ அது நீங்க நோக்கி போறீங்க. சந்தோஷமா பண்ணுங்க. சோ பண்றது எல்லாமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. Okay. Bye. Thank you. Bye. So yeah. Other Sarvata, do you want to ask any question? மேம் நான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். Yeah. இந்த ஸ்பெசிபிக் பர்சன் அஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களா மேம்? இப்ப என் அம்மான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நம்ம ஏதோ ஒரு அஃபர்மேஷன் பண்றோம் அப்படின்னா, இஸ் இட் ரைட் ஆர் ராங் மேம்? இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாது? வில் இட் டிஸ்டர்ப் தேர் அவங்களோட பீயிங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அர்த்தமா மேம்? You mean to say நீங்க பிராக்டிஸ் பண்றதா இல்ல உங்க அம்மா சொல்றீங்களா? இல்ல நானு. இப்போ நம்ம நினைக்கிறதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல மேம், இந்த மாதிரி நான் எல்லா டைமும் வந்து அவங்களுக்காகவே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அம்மா வந்து எங்க அம்மா அவங்க பேர் சொல்லி இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன். ஆனா வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணலாமான்னு டவுட்ல தான் பண்ணேன். அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க ஒரு அஃபர்மேஷன் ரெடி பண்றீங்க, ஒரு சென்டென்ஸ, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றீங்க. அந்த நேரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மை மதர் ஷுட் பி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? She is my mother is very understanding and very caring with me அப்படின்னு. So இந்த மாதிரி அஃபர்மேஷன் யூஸ்வலா நம்ம பண்ண மாட்டோம். அஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் ஐ. இப்போ வந்து நீங்க இன்னொருத்தர் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கறத விட மோர் ஆஃப் தட் ஐ ஆம் அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ் அந்த மாதிரி மாத்திக்கணும். I am understood by others. I am heard by others. I am seen by others. இது வந்து மெயினா பார்த்தா இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் தான். மெயினா சிக்னிஃபிகன்ஸ். I want to feel significant. Okay. Yes ma'am. So அந்த இடத்துல வந்து உங்க அஃபர்மேஷன் ஸ்டேட்மென்ட் மட்டும் கொஞ்சம் திருப்பிக்கணும். That is, I love to be understood. I see myself I see myself being understood by my family members. அந்த மாதிரி மாத்திக்கலாம். Okay. ஞாபகம் இருக்கா? நான் 5 டைப்ஸ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. I choose to, I see myself, I am, I love to, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா I notice. So always you can start that way. யூஸ் பண்ணலாமா மேம்? எது? will, it will, it will happen. அந்த மாதிரி வந்து நீங்க will யூஸ் பண்ணா அது ஃபியூச்சர்ல நிக்கும். It's always standing in future. So அதுக்கு பதிலா I love to see myself, because affirmation sometimes பார்த்தா work out ஆகுற மாதிரி தெரியும். ஏன்னா it is consciously we are telling. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு பேரியர் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். லைக் கான்ஷியஸ் மைண்ட் வந்து 5% தான். சப்கான்ஷியஸ்க்குள்ள போறதுக்குள்ள நமக்கு அது ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும் அது. சோ தூங்கும் போது அதுதான் சொல்லுவாங்க. தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் அந்த நேரம் வந்து whatever whichever your belief that you are having. For example, I'm not enough, I'm not good, அப்படின்னா I am enough, I am good, I am learning, I am becoming this person அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட்டிவா. So இப்போ நீங்க I am enough straight away சொல்றதை விட you can, for example, I'm not good enough in calculation அப்படின்னா I am learning I'm learning or I'm putting more effort to learn about calculation, or I'm becoming more and more better in calculation அப்படின்னு சொல்லும் போது it shows that you are not enough. I mean you are enough ன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ you say I'm not enough in calculation னா you cannot say I'm enough in calculation அப்படி சொல்ல முடியாது. சொன்னா உங்க லாஜிக் மைண்ட் ஒத்துக்காது. So அதுக்கு பதிலா you are going to tell I am learning day by day how to do calculation. I'm a very wonderful learner. I am improvising on my learning skills. I'm improvising on my numerical skills. இப்படி சொல்லும் போது will it show that you are enough? எஸ் மேம். இது வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி எவிடன்ஸ் மாதிரி. ஆமா, ஏன்னா அதே நீங்க I am enough ன்னு சொன்னா அது ஜெனரலா இருக்கு ரொம்ப. சோ அதுக்கு பதிலா நீங்க எந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பிலீஃப் கம்மியா இருக்கோ அந்த பிலீஃபை எடுத்து நீங்க அதை அப்படியே வந்து இப்படி மாத்திக்கலாம். I am becoming more and more better in my calculation.
Day by day, my calculation skills are increasing, becoming better, or becoming, I'm more efficient in becoming, in working in numbers அந்த மாதிரி. ஓகே மேம். இப்ப அம்மாக்கு நான் சொன்ன மாதிரி டோன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, அது வந்து நம்ம கையில இல்ல இல்லையா? சோ அதுக்கு பதிலா ஐ am so happy and grateful to be understood by my family members. ஓகே மேம். Make sense? மேம் அப்ப அஃபர்மேஷன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், ஸ்பெசிபிக் பர்சன் வச்சு அப்படிலாம் அஃபர்மேஷன் பண்ணக்கூடாதுல்ல மேம்? பண்ணக்கூடாதுன்னு இல்ல. You can tell, see, maybe suppose it becomes very, it depends upon your neural wiring. இப்போ உங்க பிரெயின்ல வந்து ஒரு பர்టిక్యులர் தாட் பேட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லைக் எங்க அம்மாக்கு எனக்கு பிடிக்கல, எங்க அம்மாக்கு எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஆழமா சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 பதிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல it will work out. அம்மாக்கு எனக்கு பிடிக்கல, அம்மாக்கு எனக்கு பிடிக்கல, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், மதர் doesn't love me, mother doesn't love me, then you can tell I am loved by my mom அப்படின்னு சொல்லலாம். You understand the thing? It depends upon how much of intensity only. Yes ma'am. That's why we have to notice. நீங்க அதுதான் சொல்லலாம், be an observer. That is mindfulness. Whenever you are getting a little fidgety, like ஒரு மாதிரி அந்த எந்த, you know the pattern, ஒரு daily basis இல்ல weekly basis பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வரும், ஒரு பர்சன்ட் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டா அந்த பர்சன் வரும்போது ஒரு பேட்டர்ன் வரும். இப்ப எங்க அம்மா கிட்ட வரீங்கன்னா கரெக்டா உங்க அம்மா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்பறீங்க. So you must be aware now. எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிச்சுவேஷன், அப்ப அந்த இடத்துல what you do is immediately you become aware of their thoughts. இல்லையா? அந்த தாட்ஸை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்ப அந்த தாட்ஸை கவனிங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ அந்த தாட்ஸை நீங்க டக்குன்னு அதை ட்விஸ்ட் பண்ணி அதை மாத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே. எஸ் மேம், எஸ் மேம். Okay, so the affirmation should always mostly start with the I only. Okay ma'am. Because we have three things: the view about the world, view about ourselves, view about the others people. இந்த மூணு விஷயம் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Whether I am safe, I am okay, நான் ஓகேவா, அதுவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து நான் ஓகே இல்ல, நான் broken, நான் சரியில்லை, இதான் நிறைய பேருக்கு இருக்கும். சின்ன வயசுல அம்மா அப்பா ட்ரீட் பண்றத பொறுத்தானே வரும். Then am I safe? இந்த உலகம் என்ன சேஃபா வச்சுக்குதா இந்த உலகத்துல? So these are basic thing இல்லையா? அதுக்கப்புறம் மத்தவங்க எப்படி, am I connected? நான் மத்தவங்களோட தொடர்புல இருக்கேனா? I am able to connect with people. So இந்த மூணு தான் வந்து மெயினான ஒரு இது. அந்த உலகத்தை நம்ம ஆரம்ப சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம்னா இந்த மூணுமே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து கனெக்டே பண்ண முடியாது, யார் கூடயும் லோன்லியா இருப்பாங்க, சின்ன வயசுல லோன்லியா இருப்பாங்க, சுத்தி ஃபேமிலிஸ் இருப்பாங்க, still they be lonely, they cannot connect with others. இப்படிப்பட்டவங்க வந்து அப்ப இந்த லென்ஸ் மூலமா தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இல்ல இன்னொன்னு உலகத்தை வச்சு, இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சுத்தி இந்த வேலைக்காரங்க, ஸ்கூல் பசங்க, டீச்சர்ஸ், அவங்க எல்லாம் நடந்தா, so you will say I'm not safe enough. இல்லையா? I'm not then other one about yourself, am I secure, am I feeling I'm okay, sorry, I'm fundamentally okay, am I okay, a sense of okayness. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா somewhere we feel as if I'm incomplete, I am broken, I am not okay, இப்படிதான் இருக்கும். பாத்துக்கீங்களா? சோ இதெல்லாம் வந்து அந்த ஆரம்பத்திலே நம்ம சின்ன வயசுல இருந்து வந்த விஷயம் தான். சோ இது எல்லாருக்கும் இருக்கிறதா. So now you have to ask yourself that you have to be very clear. எனக்கு so in that it's more about how you see yourself, how you see the world, how you see others. அவ்வளவுதான். புரிஞ்சா? அதனால நீங்க ஐலே பண்ணுங்க. மத்தவங்கன்னு சொல்றத விட I am understood by my family member, I am loved by others. Yes ma'am. Okay. Others, anyone else want to ask me questions? Yeah, சொல்லுங்க. இப்ப அவங்க கேட்டது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவங்களோட சிச்சுவேஷன் என்னோட சில்ட்ரனை நினைச்சிட்டு இப்ப நான் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஆனா நம்ம என்னதான் பேஷன்ஸா இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நிறைய சில சமயம் நம்மள மீறி ஏதாவது ஆகுது. சோ அதுக்கும் அஃபர்மேஷன்ஸ் சொல்லலாமா? See, affirmation சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்கள, அதுதான் மேட்டர். Because how you perceive everything is about it's not about experience. உங்களுக்கு என்ன நடக்குது அது பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனை வரும்பொழுது நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க, என்ன இன்டர்பிரட், என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க, அதுதான் வந்து திரும்ப அடுத்த லெவல் கொண்டு போகும். உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதே அந்த விஷயம்தான். சோ இப்ப உங்க பையன் வந்து உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு வருதா உங்களுக்கு, தோணுதா உங்களுக்கு? பையன் புரிஞ்சுக்கல, நான் வந்து
அவங்கள இப்ப அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது, இப்ப நம்மளோட சில்ட்ரன் நினைப்பாங்கல்ல, பேரண்ட்ஸ் நம்மள புரிஞ்சுக்கறல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சர்வோட சிச்சுவேஷன்ல வந்து சொல்றேன். But how do you know that நம்ம என்னதான் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல Yeah. ஜெனரலா நான் கேக்குறேன். ஒரு சில்ட்ரன் இப்போ அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட ஏஜ் குரூப்ல தான் என்னோட பசங்க இருக்காங்க. ஆமா ஒருத்தர் 30, ஒருத்தர் 24. சோ அவங்களும் நினைப்பாங்கல்ல, இப்ப நம்ம பேரண்ட் வந்து இப்ப அவங்க சொன்னாங்களே எங்க அம்மா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு, அதே மாதிரி their thought will be, because we don't know their thoughts. அவங்க சொல்றத நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம், அதுலதானே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவங்க சரி. சொல்ல வர்றதோ அவங்களோட ஆக்ஷன்ஸ். சோ இப்ப நான் கேக்குறது என்னோட அஃபர்மேஷன்ஸ்ல வெதர் ஐ பிளேஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் மோரா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்ப சேஞ்ச் ஆயிருக்குது. த்ரூ மெனி கோர்சஸ் வி ஹேவ் சேஞ்ச்டு. பட் அதையும் மீறி சில சமயம் நமக்குள்ள ஒரு சின்ன தாட்ஸ் வரும். நம்மளும் நினைப்போம் அவங்க புரிஞ்சுக்கிற, அவங்களும் நினைக்கிறாங்கல்ல நம்மள புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க பேரண்ட்ஸ்ன்னு. சோ இல்ல, how to change that's what. அந்த See, situation instead of கேக்குறேன். what I understand is, instead of being more general, I want you to be more specific, Caroline. அதாவது take any one relationship, any one, மூத்த பையனோ சின்ன பையனோ, யார்கிட்ட வந்து you are not able to have the compatibility, எந்த இடத்துல ரஃப் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ஃபிரிக்ஷன் வருது, ஓகேவா? யார்கிட்ட அதிகமா ஃபிரிக்ஷன் வருது, மூத்தவர்கிட்ட சின்னவர்கிட்டயா? அதாவது சின்னவன் வந்து ஓப்பனா சொல்லுவான், அதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்படி இப்படிமா பெரியவன் சொல்ல மாட்டான், அதனால என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. So to whom it's about a priority. யார் கூட you want to have a very more healthy relationship, யார் கூட you think like you have a fear of losing the relationship. It's all about your emotions. So how do you feel about that? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கோல் எடுத்துப்போம். உங்க கோல் என்ன? I want to be close to your son. உங்க கோல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மென்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் கோல். I want to be more understanding and close to my younger son. அதுக்கு சொல்றேன். சரி, you want your son to understand you or you want to understand your son? No, I want to understand him more. So why do you want to understand your son more? ஏன்னா ரெண்டு அதாவது எனக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, ரெண்டு each person is different. So I travel with my elder son in a different way. When I come to my younger son, அவனோட வே டிஃபரெண்டா இருக்கும். அவனோட எக்ஸ்பிரஷன், அவனோட எமோஷன்ஸ் எல்லாம். Sometimes why do you want to understand them? Why do you want to understand your children? Tell me. To have a better relationship. Why do you want to have a better relationship? I love them. Okay. You mean to say you want a better relation because you love them? Or because you love them, you want a better relationship? Pardon, can't understand. Like you are love, you want to have a better relationship with them, yeah. So right now there is not a very good relation. That is what you are feeling right now, correct? Like good relationship, சில சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்குதுல. Yeah, I understand. So what I'm asking is, right now if you ask you 1 to 10, 10 being a very good relationship, I have a very beautiful, some understanding இருக்கு, எங்களுக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது, எதிர்காலத்துல நாங்க பிரியவே மாட்டோம், எங்களுக்குள்ள அப்படி ஒரு லவ் இருக்கு, அவனுக்கும் இட்ஸ் ரெசிப்ரோகேஷன், அவரும் என்ன ரொம்ப லவ்வ காமிக்கிறாரு, நானும் லவ்வ காமிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இட்ஸ் வெரி குட் இல்லையா? 10 வச்சுக்கோங்க. 1 நாட் சொல்லணும். வாட் நம்பர் would you give with your both sons? 8. தனித்தனியா கொடுங்க. 8. மூத்தவருக்கும் 8, சின்னவருக்கும் 8. மூத்தவனுக்கு 8னா சின்னவனுக்கு 7. 7. So then maybe your concern is more about not having a fulfilled relationship. ஒருவேளை இதாயிருமோ ஃபியூச்சர்ல அப்படி ஒரு ஃபியர் இருக்கு உங்களுக்கு இல்லையா? Actually that is what your concern. அவன் கண்டிஷன் சொல்றேன். அவன் வந்து அவனுக்கு ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. சோ அதனால சின்னவருக்கு சின்னவனுக்கு சோ அவனோட ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு இன்னுமே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான். இருந்தாலும் they don't know how to either present and the okay. So what kind of mom you want to be? Sorry to interrupt because time things irukadnada. What kind of a mom you will be? What kind of mama irunda you can get your number from 8 to 10? Tell me. என்ன மாதிரி அம்மாவா நீங்க இருந்தீங்கன்னா there will be a shift in the number from 8 to 10. You can become அந்த 8ல இருந்து 10க்கு போகும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி அம்மாவா இருந்தா
அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் மாம். அப்புறம் அது மட்டும் போதுமா? பேஷண்ட். ஓகே, பேஷண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் மாம். தென் லவ்விங். லவ்விங்னா without expecting anything we love no. அந்த இது. சோ அன்கண்டிஷனல். சோ அதுலயே அண்டர்ஸ்டாண்டிங்கும் பேஷன்ஸும் வந்துரும். கரெக்டா? அப்ப ஒரு லவ்விங் மாமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. லவ்விங் மாமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 8ல இருந்து 10க்கு போகுமா போவாதா? லவ்விங் மாமா தான் இப்பவுமே இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது அன்கண்டிஷனல் சொன்னீங்க இல்லையா? Are you very unconditional without an expectation you're able to show love to them? If you are able to be that kind of mom, you will never get hurt at all. Hurt ஆக மாட்டீங்க கொஞ்சம் கூட. ஹர்ட் ஆகாம இருக்கீங்களா? ஹர்ட் ஆனா கரெக்ட் பண்ணா ஹர்ட் ஆயிடுறேன். அவனை கரெக்ட் பண்ணா. சரி, அது ஓகே. பட் ஐம் ஆஸ்கிங் வேற என்ன? சோ வேற என்ன மாதிரி மாமா இருந்தா கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் 10க்கு போகும்? 8ல இருந்து 10க்கு நீங்க பார்க்க முடியும் உங்களால. வாட் கைண்ட் ஆஃப் மாம்? லவ்வுக்கு அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. லவ் அண்ட் லவ்விங் அண்ட் ஒரு சந்தேகப்படுற மாம் இருக்கீங்க இல்லையா? உள்ள ஒரு சந்தேகப்படுற ஒரு கேர்லின் இருக்காங்களா? ஒரு பயந்த அம்மா இருக்காங்களா உள்ள ஒருத்தங்க? சந்தேகம் இல்ல, ஒரு ஃபியர் சந்தேகம் இருக்கும். மீன்ஸ் அவன செல்ஃப் டவுட். சோ எந்த மாதிரி மாம் இருந்தா அந்த கேப் க்ளோஸ் ஆகும்? 8ல இருந்து 10க்கு போயிருவீங்க. எந்த மாதிரி மாம் இருக்கணும்ங்கறீங்க? So what if you become a very loving and a very bold mom? Very courageous. என்ன ஆனாலும் பரவாயில்ல, whatever. Fearless mom. You are a very loving and a fearless mom. So what will happen if you are a very fearless mom? உங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? எது வந்தாலும் பாத்துக்கலாம். தைரியம் வந்துரும். Will you be having self doubt? செல்ஃப் டவுட் இருக்காது. What will happen to your anxiety? ஐயோ அவங்க ஏதாவது ஆயிருமோ, இல்ல அவங்க புரிஞ்சுக்காம போயிரும், நம்ம தப்பா புரிஞ்சிருமோ, இந்த மாதிரி இவ்வளவு சந்தேகங்கள் இவ்வளவு வராது இல்லையா ஃபியர்லெஸ்ஸா இருந்தா? சோ ஃபியர் ஏன் வருதுன்னா இட்ஸ் ஒன்லி ஃபியர் ஆஃப் லூசிங் இல்லையா? ஓகே. Fear of losing what? Losing the love of children, losing their closeness, losing their acceptance, losing their presence. இந்த மாதிரி நிறைய இருக்கு நமக்கு. ஏன்னா we are so attached to them. Or losing your identity. What if you become a bad mom? பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்காம அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம், நான் கெட்ட அம்மா ஆயிட்டேன், என்ன பண்றது? lot of things are there இல்லையா? சோ அதுக்கு பதிலா நீங்க ஒரு ரொம்ப லவ்விங் அண்ட் ஃபியர்லெஸ் மாமா இருந்தா what will happen? How will your behavior be? உங்க பிஹேவியர் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. உங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? Say yourself, I am a loving and a fearless mom. சொல்லி பாருங்க இப்ப. I am a loving and fearless mom. Repeat one more time again. I am a loving and fearless mom. I see myself as a loving and a fearless mom. சொல்லுங்க. I see myself as a loving and fearless mom. எமோஷனோட சொல்லுங்க, ஃபீலிங்கோட சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மனசுல ஹார்ட்ல கைய வச்சு. I see myself as a loving and fearless mom. இன்னொரு வாட்டி. I am a மெக்கானிக்கலா இருக்கு. I am a loving. மெக்கானிக்கலா இருக்கு. ஹெட்ல இருந்து வருது, தலையில இருந்து வருது, ஹார்ட்ல இருந்து வரல. I see myself as a loving and fearless mom. No. I love my son. I love my son. I love my son வேண்டாமா? I love my son. Okay, அதெல்லாம் நம்ம எல்லாரும் லவ் தான். உங்க லவ், see, we can love everyone easily. I'll tell you, Carolyn, you can love your son 100,000 times you can love. But அது வேண்டாம் யாருக்குமே. ஒரு உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். Your vibration matters to your son, not you. ஞாபகம் வச்சுக்கோங்க. Everyone wants a happy vibration, a strong vibration சுத்தி வேணும் உங்களுக்கு. உங்க பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க என்னதான் பக்கத்துல இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் பக்கத்துல 10 பேர் இருந்தா கூட அவங்க உங்களுக்கு அவங்கதான் நல்லா உடம்பு சரியில்லை இல்ல பிரச்சனைனா
நீங்களே பார்த்திருப்பீங்க. அவங்க தானே ஹீல் பண்ணவங்கள. அவங்கவங்க தான் சரி பண்ணிக்கணும். பயங்கரமா ஒரு ஜுரம், பயங்கர பெயின், செம்ம பெயின். ஆனா நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல. பட் யுவர் வைப்ரேஷன் மேட்டர்ஸ் தேர். பக்கத்துல போயிட்டு நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு நம்ம உட்கார்ந்து வருத்தப்படுறதுனால என்ன ஆகும்னா அந்த சோலுக்கு அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க they want a fearless mom. They want a very loving mom. So your presence matters. What is your presence? Are you giving fear? Are you giving a love? That matters. Understood now? Yeah. So you tell yourself, keep on, go to the mirror and tell, Carolyn, you are a loving and a bold mom, courageous mom. அப்படின்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப. And once you start saying, you start believing yourself. When you believe yourself, what will happen? என்ன ஆகும்? பிலீவ் பண்ணா அதே மாதிரி நான் மாறிடுவேன். மாறுவீங்க. நீங்க மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? That will be change in him also. ஆமா கண்டிப்பா. நீங்க டைரக்டா போய் அவங்கள போய் ஐயோ நான் புரிஞ்சுக்கிறேன் உனியா, நான் உனக்கு புரிஞ்ச சந்தேகம் அந்த ஒரு டவுட்டோ அந்த மாதிரி ஒரு ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கும் பொழுது அதுக்கு பதிலா you are taking care of yourself. இல்லையா? When taking care of yourself, what happen? Your behavior will be nice. You'll be very you'll be very caring, very loving, and that is what they want. What children want? They want acceptance. Parents வந்து அவங்க கேக்குறது acceptance மட்டும்தான். அவங்கள நம்ம ஏத்துக்கிறோம். And that is what you're going to give them, no? Hello? Okay, ma'am. Okay, ma'am. This is clear for you. Yeah. It's not about whether you are understanding or they're understanding. அது முக்கியம் கிடையாது. It's about your identity. What kind of person you are and what is your presence in front of them. அவ்வளவுதான். Your presence matter. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். Okay. So நீங்க சந்தேகத்தோட போய் நிக்க போறீங்களா? ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஸ்ட்ராங்கா, ஒரு லவ்விங்கா, ஒரு கேரிங்கா, ஹை வைப்ரேஷன்ல போய் உங்க பிள்ளைங்க நிக்க போறீங்களா? ஹை வைப்ரேஷனோட தான். அதுதான் மேட்டர். தட் ஒன்லி. எல்லாருக்கும் அதான் வேணும். வேற எதுவும் வேண்டாம். அவங்கவங்கள தான் அவங்கள பாத்துக்க முடியும். Okay, ma'am. Thank you. Yeah. Okay. So I think we have time is up. I think so. We'll be closing now. Thank you for Carolyn, Jyoti, and Sarvata. Kalai, I think you don't have questions. You came as an observer, right? இன்னும் கொஞ்சத்துல க்ளோஸ் ஆயிரும் நினைக்கிறேன். Remaining time is 1 minute is there. Any questions? One more question we can take maybe if you have, or else we can close. So okay, we'll stop here. So see you again maybe next month. இதே மாதிரி இன்னொரு செஷனோட உங்களுக்கு. I hope it was useful. Thank you. Yeah. Bye. Thank you, ma'am. Thank you. Bye.